So accounting standard means any idea? Yes, correct. ஒரு ஸ்டாக் வந்து நீங்க எப்படி வேல்யூ பண்ணணும்? இல்ல ஒரு அசெட்ஸ் எப்படி வேல்யூ பண்ணணும்? அந்த அசெட்ஸ்க்கு நீங்க டெப்ரிசியேஷன் எந்த மெத்தட்ல நீங்க கால்குலேட் பண்ணணும்? ரிட்டர்ன் ஆன் வேல்யூவா, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடா? அத நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அத அனதர் ஒன் ரெவென்யூ ரெகக்னைசேஷன். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கும். அதுல வந்து கரண்ட் இயர் இன்கம் வந்து நீங்க எப்படி ரெகக்னைசேஷன் எடுக்கணும்? இப்ப ரிசீவ் ஆனதை மட்டும் இன்கம்மா எடுக்கணுமா? இல்ல அவுட்ஸ்டாண்டிங் டியூ இதுவுமே நம்ம கரண்ட் இயர் இன்கம்மா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இது எல்லாமே ஒரு ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரெகக்னைசேஷன். ரெகக்னைசேஷன் இது ஐடியா இருக்கும். ஓகே, ரெகக்னைசேஷன் தான் நம்ம பார்த்தது. ரெவன்யூ ரெகக்னைசேஷன் பார்த்துருப்போம்ல. ஸோ கரண்ட் மானிட்டரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன ரிசீவ் ஆயிருக்கு, நீங்க கரண்டா டேர்ன் ஓவர் என்ன பண்ணிருக்கீங்க, அதுல கேஷ் பேசிஸ் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிசீவ் ஆயிருக்கு, கிரெடிட் சேல் பேசிஸ் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிசீவ் ஆயிருக்கு, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்னா ஓகே. இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் வந்து உங்களுக்கு 10 lakhs வருது. டூ பாயிண்ட் ஆஃப் கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். கேஷ் வந்து 60% நடந்திருக்கு, கிரெடிட் சேல்ஸ் 40% நடந்திருக்கு. இப்போ கேஷ் சேல்ஸ் 6 lakh, 6 lakh வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதை மட்டும் நீங்க இன்க்ளூட் பண்ணணுமா, இல்ல கிரெடிட் சேல்ஸ் இந்த 4 lakh இன்க்ளூட் பண்ணணும்? எஸ், கரெக்ட். பட் இதுல என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து மேபி சம் ஆஃப் த போர்ஷன் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 10% வந்து பேட் டெப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ். ஏன்னா அந்த பர்சன் இன்சால்வென்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியாது. கிளியரா? ஸோ அப்போ மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ டெட்டார்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து அவங்க ரீபேபிள் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை மெஷர்மெண்ட் பண்ணணும். செகண்ட். தேர்ட் ஒன் ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் ஆஸ் யூஷுவல் ஷெட்யூல் 3 பார்த்தோட பேலன்ஸ் ஷீட். அது இன்கேஸ் இதுல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அதை ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ரீவேல்யூவேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட நீட் ஃபர்ஸ்ட் ஒன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கிரெடிட்டபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. ஓகே. ஸோ கிரெடிட்டபிலிட்டி நீங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ரிலேபிளா இருக்கா, இந்த இதை செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேட் ஈஸி. ஸோ இப்போ எல்லாமே ஒரு ஃபார்மேட்டுன்னு இருந்தால் தான் உங்களால் கம்பேர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் கம்பெனி இந்த இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். இப்போ ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருந்தாங்கன்னா உங்களால் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ கம்பெனி அக்கௌண்ட்ஸ்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஷெட்யூல் 3ல இருக்க மாதிரி ப்ராப்பராக எல்லா கம்பெனிஸும் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதனால நீங்கள் ஒரு கம்பெனி வந்து ஈஸியாக அனலைசிஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ண முடியும். இதே ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு அனலைசிஸ் பண்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். பெனிஃபிட்ஸ் டு த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் அண்ட் ஆடிட்டர். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னால என்னென்ன பெனிஃபிட் வந்து அக்கௌண்டன்ட்ஸ்க்கும் அண்ட் ஆடிட்டர்ஸ்க்கும் இருக்கு? எனி ஐடியா? எஸ், கரெக்ட். இதுல ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ சேல்ஸ் வந்து 10 lakhs நடந்திருக்குன்னா இப்போ 8 lakhs 9 lakhs இந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் எல்லாருமே ஃபாலோ பண்றதுனால ஈஸியா எல்லாருமே வந்து சரி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். இப்போ சேல்ஸ் நடந்ததுக்கான டேட்டா இருக்கும், அது கேஷ் அண்ட் கிரெடிட் வந்து செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணணும். கேஷ் சேல்ஸ் உங்களுக்கு என்ன ரிசீவ் ஆயிருக்கு, கிரெடிட் சேல்ஸ் நீங்க யாருக்கு சேல் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த டெட்டாஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் வந்து ஃபியூச்சர்ல ரிசீவ் ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா உங்களால ட்ராக் பண்ண முடியும். அடிஷனல் டிஸ்க்ளோஸ். அடிஷனல் டிஸ்க்ளோஸ்
இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க அசெட்ஸ் வந்து பை பண்றீங்க. ஸோ எவ்ரி இயர் அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ் ஆகும். எனி ஐடியா? Additional discussion method of depreciation. Straight line method or return on value. ஓகேங்களா? So change in method. Okay. Method of depreciation SLM or return on value method. சேஞ்ச் இன் மெத்தடுங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்றீங்க. ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட சேஞ்ச் பண்றீங்க. இப்ப மிஷினரியோட லைஃப் வந்து 4 இயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நீங்க எஸ்எல்எம் மெத்தட் ஃபாலோ பண்றீங்க. தேர்ட் இயர்ல இருந்து நீங்க ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் ஃபாலோ பண்றீங்க. இதான் சேஞ்ச் இன் டெப்ரிசியேஷன். எவாலுவேஷன் ஆஃப் மேனேஜர் liability. So in the cases, management recording, profitability, liquidity, solvency, and other general areas. Profitability னா ஐடியா இருக்கும். லிக்விடிட்டினா நீங்க எக்ஸ்பென்சஸ்லாம் எந்த ரெகுலரா உங்களால பே பண்ண முடியுதா? இல்ல அடிக்கடி ரெகுலரா டியூ இருக்கா? இந்த மாதிரி கேஸ். சால்வென்சி கேஸ்னா நீங்க லோன் வாங்கிருக்கீங்க, அதை ரீபே பண்ற கேப்பபிள் இருக்கா? ஜென்ரல் ஏரியாஸ் ஆஃப் ப்ராப்ளம் கேசஸ் எதுவுமே நார்மல் திங். அண்ட் லாஸ்ட் ஒன் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ட்ரூ அண்ட் ஃபேர் வியூனா ஸோ இன்ஃபர்மேஷன் எதுவும் நீங்க மிஸ் பண்ணாம எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ராப்பரா. புரியல. ஓகே. ஸோ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூனா நீங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சில எக்ஸ்பென்சஸ் வந்து கேஷாக பே பண்ணிருக்கோம். இப்போ ஒரு 10,000 எலக்ட்ரிசிட்டி இல்லை ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ் இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் கேஷாக பே பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக டிஸ்க்ளோசர் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி கேசஸ் தான் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இன்கேஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 10,000 வந்து உங்களால் டிடெக்ட் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? Is it clear? Helpful to the government. Okay. So கவர்மெண்ட்டுக்கு இது மூலியமா என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? So yes, yes, correct. ஸோ மார்க்கெட் அனாலிசிஸ் பிளானிங் பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த கம்பெனிக்கு கரண்டாக டேக்ஸ் கால்குலேஷன் இந்த மாதிரி இருக்கு, இந்த இதெல்லாமே செக் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இஷ்யூட் பை ஐசிஏ. ஸோ டோட்டலாக 29 லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுங்கிறது வந்து ஆப்ஷன் கிடையாது. நான் பேசிக்காக இதில் என்னென்ன வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கேஸ் வந்து டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங். டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசினா எல்லா எக்ஸ்பென்சஸ் இன்கம் எல்லாமே ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? இதோட கேஸ். கேஸ் டூங்கிறது வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. ஸ்டாக்கை நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணணும் அதோட கேஸ். கேஸ் த்ரீங்கிறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். லிக்விடிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அதோட கேஸ். கேஸ் ஃபோருங்கிறது கண்டிஜென்ஸ் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்சிங். கண்டிஜென்ஸ் அண்ட் ஈவெண்ட்னா அது ஐடியா இருக்கும். எஸ். இந்த கண்டிஜென்சினா மெயினாக பார்ப்பேன். இப்போ நார்மலாக உங்களுக்கு சொல்லணும், பேட் டெப்ஸ் இர்ரெக்கவரபிள். ஆனால் பேட் டெப்ஸ் ரெக்கவருங்கிறது இன்கம். ஸோ இதுக்கு மேனிட்டரியா ரெக்கவர் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் கண்டிஜென்சி. ஓகேங்களா? இன்கேஸ் பேட் டெப்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் AS4 டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. AS5 net profit or loss for the prior period items change in accounting policy. Okay.
ஸோ நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறது இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் அவுட்ஸ்டாண்டிங் டியூ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கரண்ட் இயரில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வர நெட் ப்ராஃபிட் தான் கேல்குலேட் பண்ணும். A7ங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க A7 படி அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. AS9 ரெவன்யூ ரெக்கக்னைசேஷன். ஸோ சேம் அந்த கிரெடிட் சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அதோட கேஸ். AS10 வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அசட்ஸை வந்து நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணணும் அதோட கேஸ். AS11ங்கிறது த எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ சில கம்பெனிஸ் வந்து இந்தியாலேயும் பிரான்ச் இருக்கும், ஃபாரின்லேயும் பிரான்ச் இருக்கும். ஸோ அப்போ கரன்சி கன்வர்ஷனில் அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஸோ அப்போ பேமெண்ட் எந்த அளவுக்கு நடக்குது அதோட செக்கிங் இருக்கும். அப்படி இல்லைன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட பிஸ்னஸில், ஸோ அப்போ அந்த கேஸில் நீங்கள் பேமெண்ட்டை வந்து கரன்சி வேல்யூவை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணணும். AS12ங்கிறது கவர்மெண்ட் கிராண்ட். சில பிஸ்னஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து சப்சிடி கொடுப்பாங்க. அப்போ உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அது லெஸ் ஆகும். ஓகேங்களா, அதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அந்த மாதிரி கேசஸ். A30ங்கிறது அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எந்த அளவுக்கு வந்திருக்கு, ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு அதை நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணீங்க, I mean, திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்கமிங் ஃபியூச்சர் இயரில் இன்க்ளூட் ஆகும். அதெல்லாமே ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணும். சிம்பிளாக சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் 1 lakh வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த இயர் எண்டில் 10% இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும், 10,000. அப்போ செகண்ட் இயர் ஓப்பனிங்கில் 1,10,000. இந்த 10,000 வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணாமல் அகைன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு 1,10,000 வந்து 10% ரிசீவ். ஸோ அதெல்லாமே அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஃபார் அமல்கமேஷன். அமல்கமேஷன் ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ், ரெண்டு கம்பெனி ஒன்னா மெர்ஜ் ஆகுது. ஸோ இப்போ ரெண்டு கம்பெனி ஒன்னா மெர்ஜ் ஆகுறப்போ அசட்ஸ் எல்லாம் எப்படி ரீவேல்யூ பண்ணணும், கரண்ட் அசட்ஸ் என்ன, அந்த கம்பெனியோட அந்த ஷேர் கேபிட்டல், ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இதெல்லாமே அப்கமிங் எப்படி மெயின்டைன் பண்ணணும் இதோட. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எஸ் எஸ் கரெக்ட். சேலரி, போனஸ், இன்சென்டிவ், ESOP இந்த மாதிரி கேஸ். நெக்ஸ்ட் ஒன் பாரோயிங் காஸ்ட். பாரோயிங் காஸ்ட்னா நீங்கள் லோன் வாங்குறீங்க, அதுக்கு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இதில் வந்து லீஸுமே இன்க்ளூட் ஆகும், ஆப்ரேட்டிங் லீஸ், ஃபினான்ஷியல் லீஸ் இதுவுமே இன்க்ளூட் ஆகும். AS17 செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்னா அது ஐடியா இருக்கா? ஓகே, செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்னா ஒவ்வொன்றுமே செப்பரேட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிறவங்க வந்து ஒரு மொபைல் ஷாப் ரன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கூட்ஸ் சேல் பண்ணுறாங்க, ஐ மீன் மொபைல் ஃபோன் ஃபர்ஸ்ட் சேல் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் சர்வீஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே செப்பரேட்டாக அவங்க காமிக்கிறது தான் செக்மெண்ட் ரிப்போர்ட். ஓகேங்களா, இப்போ மொபைல் கூட்ஸுங்கிறது இவங்க காமர்ஸ் ஆன்லைன் மூலியமாகவும் சேல்ஸ் பண்ணுறாங்க, பட் சர்வீஸ் வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக அவங்க ரிப்போர்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர். ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர் எஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் AS19 லீசஸ். லீசஸ் ஆஸ் யூஷுவல் நார்மல் தான், ஆப்ரேட்டிங் லீஸ், ஃபினான்ஷியல் லீஸ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. EPS ஏர்னிங் பர் ஷேர்னா ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த EBIT லெஸ் டேக்ஸ் இந்த இதெல்லாமே நம்ம பார்ப்போம். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி அமல்கமேஷனுக்கும் கன்சாலிடேட்டருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். அமல்கமேஷனுங்கிறது இப்போ ரெண்டு கம்பெனி மெர்ஜ் ஆகுது. ஏன்னு ஒரு கம்பெனி இருக்கு, A கம்பெனி, B கம்பெனி. இந்த ரெண்டு கம்பெனி மெர்ஜ் ஆகிட்டு டோட்டலா AB கம்பெனின்னு இருக்கும். இது அமல்கமேஷன். கன்சாலிடேஷன் தான் A கம்பெனி செப்பரேட்டா இருக்கு, B கம்பெனி செப்பரேட்டா இருக்கு. இப்ப A என்ன பண்றாங்க, B கம்பெனில 55% ஷேரை ஹோல்ட் பண்ணிருக்காங்க.
பேரண்ட் கம்பெனி சொல்லுவோம், இந்த சப்சிடி கம்பெனி சொல்லுவோம். அதான் கன்சாலிடேட். எதுவுமே ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு சாப்டராகவே இருக்கு. நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஒன் A22 அக்கௌண்டிங் ஃபார் டாக்ஸஸ் ஆன் இன்கம். ஓகே, ஆக்சுவலி இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் ப்ராஃபிட், டாக்ஸிங் ப்ராஃபிட் ரெண்டுமே டிஃபரன்ஸ். ஏன்னா அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ல நீங்க ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கீங்க. பட் டாக்ஸபிள் ப்ராஃபிட்ல உங்களுக்கு என்னதுன்னா சில எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க இந்த இயர்ல வந்து நீங்க டிடெக்ட் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் இயர்ல தான் டிடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டும் டாக்ஸபிள் ப்ராஃபிட்டும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசோசியேட். அசோசியேட் ஸோ இப்போ 55% ஷேர் மீன் 50% மேலே ஷேரை ஹோல்ட் பண்ணாங்கன்னா பேரண்ட் கம்பெனி சப்ஸ்டியூட் கம்பெனின்னு சொல்கிறோமா. இதுவே 20 to 50% ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அசோசியேட் கம்பெனின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் AS24 டிஸ்கண்டினியூ ஆப்ரேஷன். சேம் இப்போ இதே தான். இப்போ ஏ வந்து மொபைல் ஷாப் வந்து இ காமர்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் சர்வீஸ் லெவல் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் போல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு குடோன் மட்டும் சிம்பிளா வந்து எடுத்துட்டு இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணல, டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்கண்டினியூ ஆப்ரேஷன். இப்போ இன்கேஸ் வந்து ஃபுல்லாவே இதை க்ளோஸ் பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயர்ல இருந்து இந்த இதை க்ளோஸ் பண்ணிடும். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்ஸ் மட்டும் தான். இல்லை ஒரு 2 இயர்ஸ் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிட்டு தேர்ட் இயர்ல இருந்து கண்டினியூ பண்றாங்கன்னா அந்த 2 இயர்ஸ்க்கு நீங்க அந்த டிஸ்கண்டினியூ இதுல என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அதெல்லாமே நீங்க என்ட்ரி பண்றாங்க. ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் நீங்க அந்த சர்வீஸ் இது பண்ணாம விட்டா கூட அங்க இருக்க எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கான ரெண்ட் இதெல்லாமே நீங்க ப்ராப்பரா பே பண்ணிடலாம். ஓகேங்களா, எக்ஸ்பென்சஸ் நீங்க பேர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் இன்டரிம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இன்டரிம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இன்டரிம்ல இன்கேஸ் இன்டரிம் டிவிடெண்ட் ஏதாவது பே பண்ணிருக்காங்க இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, இந்த மாதிரி கேசஸ்ல இன்டரிம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கண்டிப்பாக. இன்டான்ஜிபிள் அசட்ஸ். எஸ், குட்வில், பேட்டன் ரைட்ஸ் இந்த மாதிரி கேசஸ் எப்படி வேல்யூ பண்ணணும் அதோட கேஸ். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இன்க்ளூடிங் இன் ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் வெஞ்சர்னா அது ஐடியா இருக்கா? கரெக்ட். பட் இது டெம்பரரி பர்பஸ். கிட்டத்தட்ட அது பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். பட் பார்ட்னர்ஷிப் லாங் டர்ம், இது டெம்பரரி. ஏதோ அந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் வரைக்கும் ஒரு 3 மந்த்தோ 6 மந்த்தோ அது வரைக்கும் தான் டூகெதரா ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் இவங்க செப்பரேட்டா இவங்களோட ஒர்க் பார்ப்பாங்க, அவங்க செப்பரேட்டா அவங்களோட ஒர்க். இம்பேர்மெண்ட் ஆஃப் அசட்ஸ்னா ஓகே. ஆக்சுவலா நீங்க ஒரு அசட்ஸ் வாங்குறீங்க, ஒரு 2 to 3 இயர்ஸ் யூஸ் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அது சேல் பண்றப்போ ஒன்னு ரீவேல்யூவேஷன் பேசிஸ் இது பண்ணுவீங்க, அப்படி இல்ல சரியா வேல்யூ போனா ஸ்கிராப் வேல்யூல சேல் பண்ணுவீங்க. பட் இம்பேர்மெண்ட் ஆஃப் அசட்ஸ்னா நீங்க அசட்ஸ் வாங்கியிருப்பீங்க, ஒன்னு மைல்ட் யூசேஜ் பண்ணிருப்பீங்க, இல்ல யூஸே பண்ணாம இருந்திருப்பீங்க. இது ஃபயர் ஆக்சிடென்ட் இல்ல அதர் ரீசன்னால அசட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதான் இம்பேர்மெண்ட் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்னு யூஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க, இல்ல மைல்ட் யூசேஜ் நடக்கும். லாஸ்ட் ஒன் ப்ரொவிஷன், கண்டிஜென்ட் liability அண்ட் கண்டிஜென்ட் அசட்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், இந்த மாதிரி கேஸ். ஓகே. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. சோல் ப்ரொப்ரேட்டர், பார்ட்னர்ஷிப், சொசைட்டி, ட்ரஸ்ட், இன்ட்ரோ அன்டிவைடட் ஃபேமிலிஸ், ஏஓபி, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கம்பெனிஸ் அண்ட் எல்எல்பி. இவங்க எல்லாருக்குமே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்ளை. ஓகே. ஸோ கார்பரேட் அண்ட் நான் கார்பரேட்டுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு மென்ஷன் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ். ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ்னா ஈக்விட்டி அண்ட் டெப்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், இந்த மாதிரி பார்க்குறது. கம்பெனி வந்து பேங்கிங் ரிலேட்டட் செக்டராக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் கம்பெனிஸ் டர்ன் ஓவர் டஸ் நாட் எக்ஸீட் 250 crores. டர்ன் ஓவர் வந்து 250 crore மேலே எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது.
பாரிங்ஸ் வந்து 50 க்ரோஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆகிடக்கூடாது. இட்ஸ் நாட் ஏ ஹோல்டிங் கம்பெனி ஆர் என்எம்சி. ஸோ இந்த கண்டிஷன் தான். ஸோ இது மக் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் நார்மல். ஓகேங்களா? இவங்களுக்கு என்னென்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எக்ஸம்ஷன் எது எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நான் எஸ்எம்இ எஸ்எம்சி ஸ்மால் மீடியம் கம்பெனி எல்லாமே இருக்காங்கன்னா எனி அதர் கம்பெனி நாட் ஃபாலோயிங் அண்டர் எஸ்எம்சி. ஓகே, இந்த கண்டிஷனுக்கு இல்லை, இந்த கண்டிஷனுக்குள்ள எல்லாமே எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நான் எஸ்எம்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்டுமே அப்ளிகபிள். இவங்களுக்காவது எக்ஸம்ஷன் இருக்கு, இவங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்டுமே அப்ளிகபிள். ஸோ இதில் அந்த லெவல் 1 லெவல் 2 நான் கார்பரேட் என்டிட்டிஸ். ஓகே, கம்பெனியாக இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்க எதெல்லாமே லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இவங்க நார்மல் இதுதான். இதெல்லாமே நம்ம பார்த்தது தான் உங்களுக்கு தியரியா கொடுத்துருக்காங்க. குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்னா ஐடியா. எஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வேல்யூ பண்ணுறது டிஃபராக இருக்கும், அதர் கண்ட்ரியில் வேல்யூ பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க சோர்சஸ் வந்து டிஃப்ரெண்ட், அங்கே அதர் கண்ட்ரீஸில் அங்கே எப்படி சோர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் இப்போ ஃபுட் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், அதே ஃபுட் ஃபாரினில் வேற ஒரு ப்ரைஸில் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த அங்கே அவங்களுக்கு அவங்க கிடைக்கிற வந்து அந்த சோர்ஸை பொறுத்து டிஃபர். இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஐஎஃப்ஆர்எஸ் இதுதான் வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸாக சொல்லியிருப்பாங்க. இதுக்குமே ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு பெருசாக உங்களுக்கு யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், அப்ளிகபிலிட்டி ஆஃப் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 2015 எடுத்துட்டு வந்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் எம்சிஏ மூலிமா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இந்திய ஏசுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்திய ஏசுக்குன்னு கொண்டு வரப்போ அதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும், அதர் கண்ட்ரீஸ்ல அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இதுக்குள்ள வருவாங்கன்னா அதர் தென் பேங்கிங் கம்பெனிஸ், என்பிஎஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து 500 crores ஆர் மோர் கம்பெனிஸ் கேஸ். அன்லிஸ்டட் கம்பெனிஸாக இருந்தால் நெட்ஒர்க் ஆஃப் 500 crores ஆர் மோர். ஆக்சுவலி லிஸ்டட் கம்பெனினா என்ன, அன்லிஸ்டட் கம்பெனினா ஐடியா இருக்கா? எஸ் எஸ் கரெக்ட். அண்ட் ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, ஜாயிண்ட் வெஞ்சர் ஆர் அசோசியேட் கம்பெனி, இங்க எல்லாமே இந்த ரெண்டு கேஸ்ல எதுக்குள்ள ஏதோ வந்தாங்கன்னா அவங்களுமே வந்து இன்க்ளூட் ஆகும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இந்திய ஃபாலோ பண்றாங்க. அண்ட் லிஸ்டட் கம்பெனியா இருந்தா ஆஸ் யூஷுவல் 500 crores. ஓகே, 254 to 500. ஓகே, ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 1st April 2016 இருந்து இந்த கண்டிஷன். அண்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1st April 2017 அப்புறம் இந்த கண்டிஷன் ஃபாலோ. லிஸ்டட் கம்பெனியா இருந்தா நெட்ஒர்க் 500 crores, அன்லிஸ்டட் கம்பெனியா இருந்தா 250 crores ஆர் மோர் தென் பட் லெஸ் தென் 500 crores. அந்த ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனி இந்த கேஸ் இந்த கேட்டகரியில வராங்களான்னு செக் பண்ணும். இது எல்லாமே நார்மல் தேவை தான். NDAS 101. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அடாப்ஷன் ஆஃப் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆஸ் யூஷுவல் அங்கே எப்படி டிஸ்க்ளோசர் பார்த்தோமோ அதே கேஸ் தான். NDAS 102 ஷேர் பேஸ்டு பேமெண்ட் தான். ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ் கரெக்ட். எஸ் கரெக்ட். ஈக்விட்டிக்கு நீங்க எந்த அளவுக்கு செட்டில் பண்றீங்க, இல்ல கேஷ் வந்து எந்த அளவுக்கு வந்து செட்டில் பண்ணிருக்கீங்க, பேலன்ஸ் ஏதாவது கிரெடிட்டா கொடுத்துருக்கீங்களா, இல்ல போனஸ் ஷேர் மாதிரி கொடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. பிசினஸ் காம்பினேஷன். எஸ் கரெக்ட். எஸ், ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி. இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்.
எஸ். கம்பெனிஸ்ல இந்த ஸ்டாக் இன்சூரன்ஸ், அந்த பிசினஸ்க்கான இது ஐ மீன் அசெட்ஸ் இன்சூரன்ஸ் இதெல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாமே நீங்க எப்படி வேல்யூ பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணணும். அத பத்தி. நெக்ஸ்ட் நான் கரண்ட் அசெட்ஸ் ஹெல்ட் ஃபார் சேல் அண்ட் டிஸ்கன்டினியூட் ஆப்பரேஷன். சேம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங் இருக்கு. அதுல வந்து நீங்க ஒரு போர்ஷன் வந்து யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்க. ஐ மீன் முன்னாடி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆஃப்டர் சம் ரீசன்னால நீங்க அதை யூஸ் பண்ண மாட்டேட்டீங்க. அப்ப நான் கரண்ட் அசெட்ஸ் ஹெல்ட் ஃபார் சேல் அண்ட் டிஸ்கன்டினியூ ஆப்பரேஷன். ஒண்ணு அதை சேல் பண்ற மாதிரி இருக்கீங்களா? இல்ல நீங்க ஃபியூச்சர்ல திரும்ப அந்த பிசினஸ் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கீங்களா? அதெல்லாமே நீங்க ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் exploration for and evaluation of mineral sources. In this case, வந்து most of all இந்த R&Dக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு இது எல்லாமே வந்து இந்த மினரல் ரிசோர்ஸ், இந்த நியூ எக்யூப்மெண்ட், லேப் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கேசஸ் வந்து இங்க ஃபாலோ. இந்தியா இஸ் 107 ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஆஸ் யூஷுவல் மேட்ச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, அது எல்லாமே ப்ராப்பரா இங்க டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கலாம். ஆப்ரேட்டிங் செக்மெண்ட்னா எஸ் கரெக்ட். ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா எஸ் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் இது ரிலேட்டடா நீங்க ஷேர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல டிபெஞ்சர்ஸ் பை பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி கேஸ். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பட் ஏஎஸ்க்கும் இந்திய ஏஎஸ்க்கும் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் கிட்டத்தட்ட ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி டெம்பரவரியா ஒர்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம். டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் என்டிட்டிஸ். டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ இந்த அசோசியேட் கம்பெனி இல்லை கம்பெனிஸ் வந்து வேற எதுலையா ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கு இதெல்லாம். நெக்ஸ்ட் ஃபேர் வேல்யூ மெஷர். ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட் எஸ் கரெக்ட். ஸோ ஒரு சேல்ஸ் நடந்துட்டுனா அது ப்ராப்பரான ஃபேர் வேல்யூ என்ன அதெல்லாமே ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கு ப்ராப்பரான ஏஎஸ் இது எல்லாமே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இதை செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ரெகுலேட்டரி டெஃபரல் அக்கௌண்ட்ஸ். இந்த டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி, டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்ஸ் அதெல்லாம் நீங்கள் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும், ஹவு டு கால்குலேட் இதெல்லாமே எதுவும் மென்ஷன் பண்ணணும். ரெவன்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட்ஸ் வித் கஸ்டமர் இது வந்து டர்ன் ஓவர் பேசிஸ். சேம் அந்த கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் பார்த்தோம் அதோட கேஸ். நெக்ஸ்ட் ஒன் லீஸ். லீஸ்ல ஆப்ரேட்டிங் லீஸ், ஃபினான்ஷியல் லீஸ் இது எல்லாமே செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதான் ஷெட்யூல் 3. நெக்ஸ்ட் ஒன் இன்வென்ட்ரிஸ். இன்வென்ட்ரிஸ் எப்படி வேல்யூ பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அக்கௌண்டிங் பாலிசிஸ், சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் அண்ட் எரர். ஓகே. சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்னா இப்போ நீங்க பாலிசியை வந்து சேஞ்ச் பண்றீங்க, ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து ரிட்டர்ன் ஆஃப் வேல்யூ மெத்தட் சேஞ்ச் பண்றீங்கன்னா அப்ப என்னென்ன டிஸ்க்ளோசர் இருக்கு, அப்ப என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அதெல்லாமே நீங்க ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட். ஈவெண்ட் அண்ட் ஆக்சன். எஸ். எதர் ஸ்டாக் வேல்யூவேஷன் கூட ஈவெண்ட் தான் சொல்லுவோம். இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் மட்டும்தான் ஈவெண்ட்ல வரும். நெக்ஸ்ட் ஒன் இன்கம் டேக்ஸ். டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரண்ட் இயர்ல ப்ராஃபிட் என்ன அவங்க எந்த அமௌண்ட் டேக்ஸ் கட்டணும். இன்கேஸ் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா, இல்லை லாஸ்ட் இயர்ல டேக்ஸ் பே பண்ணாம வச்சிருக்காங்களா அதெல்லாமே லெஸ் பண்ணணும். ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அசெட்ஸ் எப்படி வேல்யூ பண்ணணும். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இது நார்மல் தான். கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இதுமாரி பார்த்தது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் காஸ்ட், ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர், செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனி பார்க்கணும். இந்த ரெண்டு கம்பெனியோட டேட்டாவையும் மெர்ஜ் பண்ணிட்டு நீங்க ஒன்னா மென்ஷன் பண்ணீங்கன்னா அது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதுல பேரண்ட் கம்பெனிக்கு செப்பரேட்டா, சப்சிடரி கம்பெனிக்கு செப்பரேட்டா மென்ஷன் பண்ணீங்கன்னா அது செப்பரேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்.
ஓகே, ஓகே. அப்ப ஜியோகிராஃபி வேற வேற ஏரியால இருந்ததுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செப்பரேட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஃபைனலா தான் அத கன்சாலிடேட். நெக்ஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மென்ட் இன் அசோசியேட் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர். இன்வெஸ்ட்மென்ட் இன் அசோசியேட்னா 20 to 50% ஹோல்ட் பண்ணிருக்கோம். ஜாயிண்ட் வெஞ்சர்னா டெம்பரவரி பார்ட்னர்ஷிப். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இன் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனரி எக்கனாமிக்ஸ். ஓகே. இது இன்ஃப்ளேஷன் வந்து சம்டைம்ஸ் ஹை ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அந்த மாதிரி கேசஸ்க்கு ரேரா யூஸ் பண்ணுறோம். NDX 32 பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் ஆஸ் யூஷுவல் பார்த்தது. இபிஎஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்டரிம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சேம். நம்ம பார்த்தா அதே கான்செப்ட். இம்பேர்மெண்ட் ஆஃப் அசட்ஸ் கான்செப்ட் வைஸ் சேம் தான், பெருசாக டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரொவிஷன் ஆஸ் யூஷுவல். இன்டான்ஜிபிள் அசட்ஸ். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினா எஸ் கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசினஸ்க்காக ஒரு பில்டிங்கை லீஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா, ஆக்சுவலி நீங்க வந்து லீஸ் அப்பன்னு மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பில்டிங் வந்து லீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க அதே தான் பிசினஸா பண்றாங்க, ரியல் எஸ்டேட் பண்றாங்கன்னா, அவங்க அந்த ஃபினான்ஷியல் லீஸ், ஆப்ரேட்டிங் லீஸ் அதெல்லாமே ஃபாலோ பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல லீஸ், அவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மென்ஷன். அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் கேஸ், ஸோ என்னென்ன அசட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகும் மென்ஷன் பண்ணுங்க. Biological assets, agriculture produced to the point of harvest, government grants covered by the paragraph of 34 and 35. Here, difference கொடுத்துருக்காங்க. IFRS and GAAP உள்ள difference. இது நார்மல் தியரி தான், நீங்க ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்தியஸ்க்கும் ஏஎஸ்க்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இதெல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. எதுவுமே ஆஸ் யூஷுவல் நீங்க ஜஸ்ட் ரீட் மட்டும்